இன்று இந்தியாவிலே ஒரு தேசிய தலைவராக மாண்புமிகு முதல்வர் இருக்கின்றார். அதாவது உலக அளவில் இஸ்ரேல் காசா போராக இருந்தாலும் சரிதான், இஸ்ரேல் ஈரான் போராக இருந்தாலும் சரிதான், மனித நேயத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் நடைபெறுகின்ற போர்களை கூட தட்டி கேட்கின்ற ஆற்றல் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு இருக்கு. ஒன்றிய அரசோ அல்லது இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள எந்த தலைவர்களும் சில தவறுகளை கண்டிக்கிறதற்கு தயங்கினால் கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தயக்கம் இல்லாமல் நியாயத்துக்கு சமூக நீதியோடு எல்லா மக்களையும் சமமாக பாய்க்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆட்சியில் நான் நினச்சி என்கிட்ட பல பேர் வந்து சொல்கிறாங்க, இந்தியாவில் தமிழக முதல்வருக்கு எதிராட்டு எந்த தலைவர் என்ன செய்ய முடியல, ஃபிக்ஸ் பண்ண முடியல. அவருக்கு எதிராட்டு யாரை நிறுத்துவதுன்னே இதுவரைக்கும் யாராலையும் அதை பண்ண முடியல. அவங்களுடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேராத வீடே கிடையாது. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் என்ன முடிவெடுத்தாங்களோ அதே தான் சட்டமன்ற தேர்தலில் நடக்கும். இதுவரை 7-8 தேர்தல்களில் என்ன முடிவெடுத்தாங்களோ அதே தான் இந்த தேர்தலையும் முடிவெடுக்க போகிறாங்க. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழ்நாடு முதல்வர் ஆகிறாங்க. அதில் யாருக்கும் சந்தேகப்பட முடியாது. திமுக வந்து எப்போதுமே பலமா இருந்தது இல்லை, திமுகவுடைய கூட்டணி தான் பலமா இருக்கு அப்படின்னு மாநிலங்களில் ஏதாவது கருத்து. அது நம்முடைய கூட்டணியை மதிக்கிற கட்சி, மதிக்கிற தலைவர் மாண்புமிகு முதல்வர். ஆகவே ஒத்த கருத்து உள்ளவங்க, ஒத்த கொள்கை உள்ளவங்க ஒரு அணியில் இருப்பாங்க. அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய பலம்.